ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் மிளகாய் பஜ்ஜி தாங்க பார்க்க போகிறோம். 2 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கியூமின் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் எடுத்துருக்கேங்க. இது நேராக 2ஆக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளெல்லாம் நம்ம நீக்கிடலாம். காரம் கொடுக்கக்கூடியது இந்த விதைகள் தாங்க. இதை நீக்கிட்டா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே காரம் இல்லாமல் இந்த பஜ்ஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்னாலே காரம்னு நினைப்பாங்க. இந்த மிளகாய் பஜ்ஜியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் விதைகளை நீக்கிட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நீக்கிட்டோம். திருப்பி அதை 4 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு மிளகாயில் நமக்கு 8 பீஸ் வரும் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாயில் கழுத்து வலி வரக்கூடிய நிறைய பேருக்கு கழுத்து வலின்னு ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மிளகாய் பஜ்ஜியில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம் அந்த வலி வராமல் சரி பண்ணுது. இப்போ நம்ம கட் பண்ணிட்டோங்க. எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு கடலை மாவு நம்ம போட்டுக்கலாம். 1 கப் கடலை மாவு போட்டாச்சு. அரிசி மாவு 1/2 கப் போட்டுக்கிட்டோம். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இது ஜீரா பவுடருங்க. இது டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். இது காரத்துக்கு கொஞ்சமாக நம்ம மிளகுத்தூள், இது உப்பு, பஜ்ஜினாலே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டோம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த கலவை எல்லாத்தையும் ஒரு விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இந்த கலவை கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம. இப்போது தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தெரியும் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு. 2 டைமு இந்த மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு அப்போ தான் கிடைக்கும். நான் காட்டுறேன் எப்படி அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இந்த பஜ்ஜிக்கு நமக்கு நல்லா இருக்கும். எண்ணெய் குடிக்காமல் வருங்க. இப்போது இந்த சமயத்தில் ஏதோ ஒரு 5 மினிட்ஸ் இப்படி வச்சிடலாங்க. முடிச்சுட்டு நாம் ஒரு சைட் டிஷ்ஷுக்கு ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு பொட்டுக்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். கோகோனட் ஒரு 6 to 7 பீசஸ் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல்லு எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க மிளகாய் பஜ்ஜிக்கு. இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2னுடைய காம்பினேஷன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே அடுப்பில் நான் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேங்க. அது ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கருவேப்பிலை மட்டும் போட்டு இதில் தாளித்து விட்டுக்கலாம். பஜ்ஜி செய்யும்போது இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க.
செக்கு கடலை எண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கேன். சுடட்டும். நல்லா சுட்டுச்சு. இப்போது நாம் வெட்டி வச்சுருக்கிற மிளகாய் துண்டுகளை எல்லாம் இந்த மாதிரி டிப் பண்ணுங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் போகும். காரமே இல்லாத ஒரு மிளகாய் பஜ்ஜிங்க. அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எனக்கு இந்த வாணலியில் 4 போடலாம். இப்போ நான் 1 போட்டிருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி போடுங்க. போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. 3rd ஒன் போடுறேங்க. இதில் 4 தான் என்னால் போட முடியுது. போட்டாச்சுங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நமக்கு 2 மினிட்ஸே போதுங்க. அதுக்குள்ளே நமக்கு வெந்துடும். இப்போ ஒரு 3/4 ஃப்ளேம் வச்சுக்கோங்க. உடனே திருப்பிடாதீங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திருப்ப போகிறோம். கொஞ்சம் திருப்பும் போது 1 ஸ்பூனால் திருப்ப முடிஞ்சால் பாருங்கள். இல்லைன்னா இன்னொன்று சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. நான் 1லே திருப்பிட்டேன். அந்த மாதிரி திருப்பும்போது கேர்ஃபுல்லாக திருப்புங்க. 2 நிமிஷத்துலேயே வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த பக்கம் 2 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதுங்க. இந்த மிளகாய் பஜ்ஜி நமக்கு ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணிடலாம். சட்னியும் அப்படியே ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், கரெக்டாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் எடுக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் வந்திருக்கு பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம அந்த மாவை கலக்கும் போது தாங்க இந்த மாதிரி எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். பாருங்கள், அந்த டிஷ்யூவில் எங்கேயாவது ஒட்டி இருக்கா பாருங்கள். எண்ணெய் ஒட்டலை பாருங்கள். பார்க்கவே அப்படியே பர்ஃபெக்டாக வந்திருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டான பஜ்ஜி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நம்ம செஞ்சு தரும்போது எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸை. இப்போ 3/4 ஃப்ளேம் வச்சுக்கலாம். திருப்பி விட்டுக்கலாங்க. சீக்கிரம் ஆயில் கொதிச்சிரும். இப்போ வெந்து கிடச்சிச்சுங்க. பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மெத்தடில் போட்டு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், சட்னியோட சூடாக ஈவினிங் டைமில் இந்த பஜ்ஜி இதை சர்வ் பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.